ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 64ல் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனை, அக்கிரமக்காரருடைய கலகம், இவை இந்த 2 காரியத்திலிருந்து என்னை விலக்கிறலும் தாவீதையா ஆண்டவற்றை விண்ணப்பம் செய்கிறார், வேண்டுகிறார். பாருங்கள், இந்த நாட்களில் நிறைய இடங்களில், குடும்பங்களில், நம்ம பழகிற இடங்களில், நம்ம நம்புகிற சில மனிதர்களிடத்தில், உறவுகளிடத்தில் நம்ம இதை பார்க்க முடியும். அல்லது சொந்த பந்தம் இல்லாத வேறு 3வது மனிதரிடத்தில், இல்லை வேலை செய்கிற ஸ்தலங்களில், வேலை செய்கிற இடங்களில், கம்பெனிகளில், எங்கேயாவது வெளிநாடு போய் அங்கே வேலை செய்கிற இடங்களில் நிறைய இடங்களில் இந்த சூழ்ச்சியான காரியம், தந்திரமான காரியம், மறைவான காரியம் நமக்கு தெரியாமல் ஒரு பொல்லாப்பு செய்வாங்க. ரகசிய ஆலோசனை, இவனை என்ன செய்யலாம், கொஞ்சம் வளர்ந்துட்டா, கொஞ்சம் வசதியாகிட்டா, கொஞ்சம் பேர் புகழ் வந்துச்சுன்னா அவனை கீழே தள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மறைவான ஒரு இடத்துல ஒரு 4-5 பேர் கூடி பேசி அவனை தள்ளிடணும், எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அவனை கீழே இறக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அக்கிரமக்காரருடைய கலகம் என்ன பண்ணுவாங்க, அப்படி செய்வாங்க. ஒரு கலகத்தை உண்டாக்கிடுவாங்க. இருக்கிற இடத்துல ஒரு கலகத்தை உண்டாக்கி, ஒரு பிரச்சனை பெருசாக்கி, ஒரு உத்தமனாக இருக்கிற, உண்மையாக இருக்கிற ஒரு நல்ல மனுஷனுடைய பேரை கெடுத்துருவாங்க. அந்த மாதிரி மனிதரிடத்தில் பழகும்போது, இருக்கும்போது ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து கரெக்டாக அந்த பாதையை கடைப்பிடிச்சு நம்ம நடக்கிறவங்களா நம்ம இருப்போம். ஆமென். அல்லேலூயா.